தெய்வமே, இப்படி ஊதி ஊதி என் உயிரை போயிடும் போல இருக்கே. இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படியாவது சாப்பாடு செஞ்சு கொடுத்தா அதுல 100 குறை சொல்ல வேண்டியது. ஒரு நாள் எல்லாரையும் நான் பட்னி போடுறேன், அப்ப தெரியும் நான் யாருன்னு. ചവിട്ടിക്കൂട്ടി മൂലക്കിടും പറഞ്ഞേക്കാം. ഇവനെന്താ ഉറക്കപ്പിച്ചാണോ? வந்தேண்டா பால்கார அடடா பசு மாட்டை பத்தி பாட போற. காலையிலே புல்லு புடுங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? புல்லு கொடுத்தா பாலை கொடுக்கும், உன்னால முடியாது தம்பி. பாதி புள்ள பொறக்குதப்பா பசும்பால தாய்ப்பாலா நம்பி. வந்தேண்டா பால்கார கேசவா, என்னண்ணா? இல்ல உன் பாட்டு கேட்டாதான் பசு பாலை கறக்குமா? அது பால் கறக்க வந்தான்னா அது முடிஞ்ச உடனே போயிடணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கத்திக்கிட்டு கிடக்காத. நீ தேவையில்லாத சில விஷயங்களை பசங்களுக்கு சொல்லித்தரேன்னு கேள்விப்பட்டேன். கடவுளே அண்ணா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுண்ணா. நீ கடவுளெல்லாம் ஒண்ணு கூப்பிட வேண்டாம். ஃபாதரு உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. கடவுளே, 8 மணி ஆயிடுச்சா? அனிதா, சுகன்யா, எல்லாரும் சீக்கிரம் எழுந்துக்கோங்க. எல்லாரும் எழுந்திருங்க. ஃபாதர் கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மணி எந்திரா, நேரமாச்சு. என்னடா டாமி எந்திரா. டேய் எந்திரா, டேய் சீக்கிரம் போங்க. எல்லாரும் சீக்கிரமா எந்திரிச்சு வாங்க. போய் குளிங்க. வர வர இந்த ஃபாதர் வாசிக்கிற கிட்டார் சத்தம் கேட்காம இந்த பசங்களுக்கு எந்திரிக்க முடியாம போச்சு. ஆமா ஆமா, தினமும் இவங்க சத்தத்தை கேட்கலன்னா எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கும்.
அப்புறம் ஹாஸ்டல்ல எல்லா நாளுமே சங்கீதத்தோட தான் ஆரம்பிக்கணுங்கிறது ஃபாதரோட கடுமையான விதி இல்லையா? என்ன சொல்ற? எல்லாரும் சீக்கிரமா வாங்க வாங்க. டேய் சீக்கிரம் வாடா, பேர் டைமாச்சு. எங்க இங்க பால் வைக்கிறேன். சரி சரி வச்சுட்டு நீ போ. காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டும் கூத்தும். இந்த கேசவனை விட ஃபாதர் தான் இந்த பிள்ளைங்களுக்கு கண்டதையும் சொல்லி தராரு. என்ன பண்றது, பாட்டு கேட்டதானே இவனுங்க எல்லாம் எந்திரிக்கிறானுங்க. காலையில கிச்சனுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு யாருக்குமே தோன்றது இல்லை. ஆனா நேரத்துக்கு சாப்பிடறதுக்கு மட்டும் வந்து உட்காந்துருவாங்க. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. எல்லாரும் சுறுசுறுப்பா இருக்கீங்க போல. நம்ம அணுக்குட்டி எங்க? நான் இங்க இருக்கேன் ஃபாதர். இங்க வாமா. சரி போ. பாத்து போ, மிதிக்காம போ. நேத்து ராத்திரி நீ நல்லா தூங்கினியா? நல்லா தூங்குனேன். எனக்கு டெய்லி வர கெட்ட கனவு நேத்து வரவே இல்ல. டெய்லி ப்ரே பண்ணிட்டு தூங்கினா உனக்கு கெட்ட கனவெல்லாம் வராது. சரியா? அப்புறம் ஹரிஷ் கிட்டையும் ஸ்ரீ கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தணும். 2 பேரும் இந்த வருஷம் 10வது. அதனால 2 பேரும் படிப்புல கவனமா இருக்கணும். நீங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆனீங்கன்னா அதுதான் இந்த ஃபாதருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே? நீங்க எல்லாரும் போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போகணும்ல? போகணும். வாங்கடி போலாம். வாணு, நம்ம போய் குளிக்கலாம். நம்ம போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வந்துடலாம். செல்லல அப்பா. நல்ல பொண்ணுல போய் குளிக்கு. சரி சரி வா, குளிச்சிட்டு வரலாம். டாடா. பை பை. இந்த தட்டு. இந்த புடி. ஐயா தட்டு. ஐயா இந்தாங்க, கிட்ட வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் கல்லிட்லி. நிறுத்துங்கடா. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? அவங்க எல்லாருக்கும் பரோட்டா கறி எல்லாம் பண்றேன். காலங்கத்துல எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃபாதர், இவங்க சொல்றது புரியுதா? நான் என்னவோ கிச்சனுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதுவுமே தராம இருக்கேன்னு சொல்றானுங்க. கொஞ்சோண்டு சக்கரை தரீங்களான்னு? ஆமா, இவளுக்கு சக்கரை வேற. இந்தாடா, இருக்கிறத வச்சுக்கிட்டு 3 வேளையும் உங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்ன 2 குறை சொல்லலைன்னா உங்களுக்கெல்லாம் தூக்கமே வராது. பரவாயில்ல விடு. உன் மேல இருக்கிற பாசத்தினால தானே இவங்க இப்படிலாம் சொல்றாங்க. பெரிய பாசம்.
இவனுங்களுக்கு மட்டும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா இவனுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு வெளியே துரத்தி இருப்பானுங்க. அப்படியெல்லாம் பாசம் இல்லைன்னு சொல்லாதப்பா. பாஸ்கருங்கிற உன்னோட பேரை கரப்பாம்பூச்சின்னு கூப்பிடுறது உன் மேல இருக்கிற பாசத்தினால தானே? அப்படிதானே ஃபாதர்? அதெல்லாம் பழைய கதை ஃபாதர். ஆனா எனக்கு நீங்க கொடுக்கல. இரு கொண்டு வரேன். ஆஹா, பரவாயில்லையே. அனுமா, இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் ஃபாதர். நாங்க தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட். நல்ல பொண்ணு. வா நம்ம போய் கை கழுவிட்டு வரலாம். என்ன இருந்தாலும் ஸ்ரீ இங்க இருக்கிறதுனால எல்லா சின்ன குழந்தைகளையும் ஒரு அம்மாவோட ஸ்தானத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிறா. சரியா சொன்னீங்க ஐயா. குழந்தைங்கன்னா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். டேய் நீ ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டியாடா? அவங்கடா. ஃபாதர் கூட போய் நில்ல, சரியா? சாப்பிட்டோமா? சாப்பிட்டியாமா? குட் கேர்ள். எப்பவுமே இந்த மாதிரி ஃபர்ஸ்டா இருக்கணும். அனுச்சலும் ஃபாதர், நான் போயிட்டு வந்துடுறேன். லேட்டா அடிச்சுட்டு ஓடாதம்மா, நிதானமா போயிட்டு வா. தாத்தா, உங்களுக்காக உள்ள கஷாயம் வச்சிருக்கேன், குடிக்க மறந்துடாதீங்க. சரிம்மா. சரியா? பாஸ்கர் அண்ணா. டாடா. நிமிஷத்துக்கு 40 வாட்டி என்ன குறை சொல்லாம இவளை பார்த்து கத்துக்கங்க. வெளியில இருந்து வர்ற ஒரே வருமானம் இந்த பால் வியாபாரம் மட்டும்தான். இத்தனை ஆம்பளை பசங்க இருந்தும் அந்த பொம்பளை புள்ள தான் எல்லா வீட்டுக்கும் பால் ஊத்திக்கிட்டு இருக்கு. இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அவ ஸ்கூலுக்கே போறா. ஏன் பாஸ்கர், காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா குழந்தைங்க கிட்ட சண்டை போட? சண்டை இல்லை ஃபாதர், நான் இருக்கிறத சொன்னேன். பசங்களா சீக்கிரமா சாப்பிடுங்க, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. சாப்பிடுங்க. பரோட்டா. பரோட்டா. கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு போறாங்களே. ஃபாதர் இவங்க எல்லாரையும் நல்லா கண்டிச்சு நல்லபடியா தான் வளர்க்கறாரு போல. இவ்வளவு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா ஃபாதர் அந்த ஆசிரமத்தை ஸ்கூலா மாத்திரலாம்ல? ஆமா ஆமா. இப்படி ஒரு ஐடியா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இத்தனை நாளா இந்த விஷயத்துல எங்களுக்கு கூட இந்த மாதிரி ஐடியா வரல பாருங்களேன். அது நீ எங்களை கிண்டல் பண்ற மாதிரியே சொல்றியம்மா. இது புரிஞ்சிருக்கிற திறமை இருந்துச்சுன்னா நீங்க தினமும் இந்த டீ கடையில உட்காந்துட்டு எல்லாரும் வாயும் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டீங்கல்ல. காலையிலேயே மனோகர், அவனுக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு அந்த சின்ன பசங்க கிட்ட காலையிலேயே வாங்கி கட்டிக்கிற? அடுத்த வாரம் நான் லீவ் போடலான் இருக்கேன். என் வீட்டுக்காரர் அவர் ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. கேஷவனா? ஏய் நீயா? காலையில எங்கெல்லாம் தேடின? நீ அப்படி எங்க தான் போயிருந்த? அது நான் தூங்கிட்டேண்ணா. இங்க பாரு, அந்த பாஸ்கருக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்கு. காலையில என்ன கிண்டல் பண்ணா. ஃபாதர் வேற என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது பிரச்சனை கிச்சனையா? ஃபாதருக்குலாம் ஒன்றும் தெரியாது. பாஸ்கர் சும்மா சொல்லிட்டு இருக்காரு. சரி 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 சரி, காசு கொடு. காசு நான் அப்புறமா தரேன். இது கடைசி தடவை.
இனி கிடைக்காது. மற்ற பசங்களுக்கும் இதை கொடுத்து பிஸ்னஸ் பார்த்தனா உனக்கு இந்த பாக்கெட் ஃப்ரீ. கொஞ்சம் ரிஸ்க்கு பார்த்துக்கோ. ம் சரிங்க. காசு இல்லாமல் இவருக்கு சரக்கு வேணும். திருட்டு கொட்டு. நீ எங்க? நான் வீட்டுக்கு பால் கொடுத்துட்டு இந்த வழியா தானே ஸ்கூலுக்கு போவேன். அதனால தானே நீ பண்ற வேலையெல்லாம் பார்க்க நீ முடியுது. என்னத்த பார்த்த? இங்க பாரு ஹரி, நீ கேசவ அண்ணா கிட்ட பேசுறது சரியில்லை சொல்லிட்டேன். அவர் சரியில்லை நான் கேள்விப்பட்டேன். இனிமே நீ அந்த ஆள் கூட பேசுறது பார்த்த நான் கண்டிப்பா ஃபாதர் கிட்ட சொல்லிடுவேன். நீ யாரடி என்ன கேள்வி கேட்க? நீ அனுவை பார்த்துட்டா போதும், என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும். என்ன பாஸ்கர், அது என்னன்னா கிச்சன்ல இருக்கிற எல்லா பொருளும் காலியாக போகுது அப்படித்தானே? அது நான் எப்படி உங்ககிட்ட பாரு பாஸ்கர், நீ இப்படி நிற்கும் போதே எனக்கு என்னன்னு தெரியும். நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற பிலிப்பு வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அவர் கல்ஃப்ல இருந்து வந்திருக்காருன்னு யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஏற்கனவே அவர் நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க ஃபாதர். அப்புறம் அணு உள்ளதான் இருக்கா, நீ போய் ஜாக்கிரதையா பாத்துக்க. சரி, நான் பாத்துக்கிறேன் ஃபாதர். ஏய், இன்னைக்கு ஹிஸ்டரி கிளாஸ் வரடா. வந்தாருன்னா பேசிக்கிட்டே இருப்பாருடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. அரசியல் அமைப்பும் மற்றும் பொது தேர்தல். இந்திய தேசம் உருவாவதற்கு இந்திய அரசியல் அமைப்பு அவசியமாகும். சுதந்திரத்திற்கு முன்பு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் உள்ள கேபினட் மிஷன் அரசியல் சட்ட அமைப்பு தயாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் ஆரம்ப கட்டத்திற்கு முன்னால் 1946இல் அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனை நேரு அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அரசியல் அமைப்பு சபை உருவாக்கப்பட்டது. டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனா டாக்டர் B.R. அம்பேத்கர் நியமனம் செய்யப்பட்டார். டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இந்த அரசியலமைப்பை நம்ம எப்போ ஏற்றுக்கிட்டோம்னா நவம்பர் 26, 1947. இந்த அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. அந்த நாளை தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இதை யார் முதல்ல எழுதுனான்னா பிரேம் பிகாரி நரேன்கிறவர் தான் இந்த அரசியல் அமைப்பை கைப்பட இட்டாலிக் ஸ்டைலில் எழுதினார். கைப்பட எழுதின சட்ட அமைப்பில் மிகப்பெரியது பிரேம் பிகாரி எழுதின நம்ம இந்திய அரசியல் சட்ட அமைப்பு. நம்ம இந்தியன் அரசியல் சட்ட அமைப்பில் பல சிறப்பு அம்சங்கள் இருக்குது. கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி அரசியல் சட்ட அமைப்பை மாற்றிக்கலாம். அதோட ஒற்றை குடியுரிமை, 18 வயது பூர்த்தியானவர்களுக்கு ஓட்டுரிமை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சிறப்பு சலுகைகள். இந்த அரசியல் சட்ட அமைப்புக்கு யார் யோசனை கொடுத்தாங்கன்னா திரு M.N. ராயன்றவர் தான். மாநில குழுவுக்கு தலைவராக இருந்தது திரு நேரு அவர்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இதுதான் நம்ம அரசியல் அமைப்போட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. கூட்டாட்சி அமைப்பு, கவர்னர் அலுவலகம், அவசரகால சட்டம்னு நிறைய விஷயங்களை இதிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. இனி நம்ம அரசியல் அமைப்போட முகப்புரையை பார்ப்போம். இந்த அரசியல் அமைப்புடைய முதல் வார்த்தையே வீண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வீணா
இந்தியாவுடைய மக்களாகிய நாம தான் இந்திய அரசியல் அமைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறோம். இவனுக்கு இதே வேலையா போச்சு. பூரிக்கு போய வெயில நெல்லு, இதெல்லாம் உனக்கு தேவைதான். மற்றதை நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ சார். இங்க வா பாரு, உங்களை எல்லாம் படிக்க வச்சு ஐஏஎஸ் ஆகவும் ஐபிஎஸ் ஆகவும் ஆக்குவேன்னு நான் யாருக்கும் வாக்கு கொடுக்கல. அதனால் படிக்க விருப்பம் இருக்கவங்க மட்டும் என் கிளாஸில் இருந்தால் போதும். அப்புறம் எல்லாரும் படித்து நல்ல வேலைக்கு போயிட்டீங்கன்னா இங்கே மீன் விற்கிறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் ஆள் தேவைப்படும்ல. இனிமே கிளாஸில் ஒழுங்காக பாடத்தை கவனிக்காமல் இருந்தா அப்போ நான் யாருன்னு காமிக்க வேண்டியது இருக்கும். கிளாஸுக்கு போ. என்ன உங்களுக்கு என்ன வேணும்? அது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு. பார்க்க தான் வந்தீங்களா இல்ல பார்த்து காசு கீசு வாங்க வந்தீங்களா? இல்ல, அவரை பார்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். பார்த்து என்ன பிரயோஜனம்? நீங்க அவர்கிட்ட என்னதான் சோகமா பேசினாலும் அவர் காசு கொடுக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். ஏற்கனவே கொடுத்ததை திருப்பி வாங்குறதுக்கு நான் சில ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நீங்க கிளம்பலாம். ஃபாதர், பைபிள்ல இருக்கிற ஏதேதோ வாசகத்தெல்லாம் சொல்லி எங்க அப்பாவோட மண்டைய கழுவி எங்க இடத்துல உங்களோட ஆசிரமத்தை வச்சுக்கிட்டீங்க. இப்போ அவருக்கு முடியாம இருக்குன்னு கேள்விப்பட்டு இப்போ அந்த ஆசிரமம் கைவிட்டு போக கூடாதுன்னு புதுசா பிளான் போட்டு வந்திருக்கீங்களா? இந்த பாருங்க ஃபாதர், உண்மையிலே நான் எங்க அப்பனுக்கு பிறந்திருந்தா உங்களுக்கு கொடுத்த இடத்த கண்டிப்பா வாங்குவேன். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது சட்டப்படியா இருந்தாலும் சரி, இல்ல அடிச்சு பிடிச்சுதான் வாங்கணும்னா அதுக்கும் நான் ரெடி. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபாதர், உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒன்று வேணும்னா எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி வேலை செய்வோன்னு. அப்போ சரி, கிளம்புறீங்களா? டே மணி, ஃபாதர் போனதுக்கப்புறம் கேட்டை அடைச்சிட்டு அந்த நாயை அவுத்து விடு. தெருவில் போகிறவங்க தொந்தரவு தாங்க முடியல. அவருக்கு நல்லா நீ ஊட்டி விடு, நோகாம சாப்பிடட்டும். ஊருக்காரங்க முன்னாடி பெருமையா சுத்துறதுக்கு அவங்களுக்கெல்லாம் தானம் கொடுத்துருக்காரு நிலத்தை. நானும் என் தம்பியும் அனுபவிக்க வேண்டிய நிலத்தை கண்ட பிச்சைக்காரங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த நிலத்தோட வேல்யூ தெரியுமா? இப்ப ஏதாவது பிசினஸ் பண்ணியிருந்தா கூட 4 காசு பார்த்துருக்கலாம். எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்கல்ல. டேய் அருண், ஹரியோட கண்ணை பார்த்தியாடா? ஃபுல்லாக கருப்பாக இருக்கு. ரொம்ப டயர்டாக இருப்பான் போல. தினமும் கிளாஸுக்கு வெளியே ரொம்ப நேரம் நின்னா கண்ணு கருப்பாக தானே ஆகும். அப்படின்னா கஞ்சி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கவா? டயர்டு சீக்கிரம் போயிடும். என்னடா? டேய், என்ன தைரியம் இருந்தா என்ன நீ அடிப்ப? உன்னோட பெரிய தலைவலியா போச்சுடா. டீச்சர்ஸும் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சார், அது என்னன்னா? வேண்டாம், உன் தரப்பு நியாயத்தை எதையும் நான் கேட்கல. நீ பண்ண தப்புக்கு உனக்கு எப்போவோ டிசியை கொடுத்து அனுப்பிச்சிருக்கணும். அந்த நேரத்தில் ஃபாதர் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. அதனால தான் உனக்கு டிசி கொடுக்கல. இதுக்கு மேலே உன்னை பற்றி ஏதாவது புகார் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த நிமிஷமே
நீ இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியில போயிடுவா தெரிஞ்சுக்கோ. இப்ப 2 பேரும் கிளம்புங்க, போங்க. அனு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் உங்களோட ரூம்ல உட்கார்ந்து டிராயிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? நீ என்ன படம் வரைஞ்ச சொல்லு பார்க்கலாம். ஒரு முயல், ஒரு ஆமை, அப்புறம் ஒரு பூச்செடி. ஓ பிரமாதம். அத நான் அப்புறமா வந்து பார்க்கறேன், சரியா? ஃபாதர், நீங்க சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லாம அனுமாவுக்கு சாக்லேட் வாங்காம நான் இங்க வருவேனா? டன்டடா. சாக்லேட். Thank you ஃபாதர். எனக்கு நீங்க ஸ்லேட் பென்சில் வாங்குனீங்களா? ஐயோ, நான் அதை வாங்க மறந்துட்டேனே. நான் நாளைக்கு வாங்கி தரேன், சரியா? அண்ணா. ஓஹோ, ஃபாதரை பார்த்த உடனே மேலே ஏறி உக்காந்துக்கிட்டியா? இங்க பாத்தீங்களா, ஃபாதர் எனக்கு சாக்லேட் வாங்கி தந்திருக்காரு. நீங்க வெளியே போயிட்டு வந்தாலே இது வழக்கமாயிடுச்சே ஃபாதர். இதெல்லாம் வாங்காம இங்க வர முடியுமா பாஸ்கர்? நான் கொஞ்சம் கஞ்சி எடுத்துட்டு வரட்டுமா? சரி. அணுக்குட்டி இப்படி உட்காரு. நீங்க போன விஷயம் என்னாச்சு ஃபாதர்? ஓ, அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. பார்க்கலாம், வேற ஏதாவது வழி கிடைக்குதானே. எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா நான் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். நீங்க உட்காந்து கஞ்சியை சாப்பிடுங்க, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். என்ன வேணும்? நான் ஃபாதரை கொஞ்சம் பார்க்கணும். ஃபாதரெல்லாம் பார்க்க முடியாது. என்னன்னு முதல்ல சொல்லு. நான் அவர்கிட்ட ஒன்று கேட்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். எந்திரி. உங்ககிட்ட தானே சொன்னேன் பார்க்க முடியாதுன்னு. வயிற்றுல ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. பாஸ்கர், தண்ணி தண்ணி எடுத்துட்டு வா, சீக்கிரமா போயிட்டு வா. இவ சரியா சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு நினைக்கிறேன். பாஸ்கர், அந்த கஞ்சியை எடுத்துட்டு வா. ஐயோ ஃபாதர், இது பிரச்சனையில போய் முடிய போகுது. அவ எந்திரிச்சதும் ஏதாவது ஒன்று சொல்லி அவளை அனுப்பிவிட பாருங்க. இது இதே மாதிரி போய் சொல்லி ஏமாத்துற பொம்பளையா இருக்கும். முகத்தை பார்த்தா தெரியல. பாஸ்கர், உன்னை நான் கஞ்சியை தான் கொண்டு வான்னு சொன்னேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பொம்பளையை தங்க வச்சு என்னென்ன சொன்னாங்க. அன்னைக்கு அவ கர்ப்பமாக கூட இல்லை. ஆனால் இது அப்படி இல்லையே. இதனால என்னென்ன பிரச்சனைகள் இனி வரப்போகுதோ. பாவம், உன்னோட பேர் என்னம்மா? விமலா.
இப்போ என்னாச்சு ஃபாதர்? தேவையில்லாத பிரச்சனையை நாமளே இழுத்து போட்டுக்கிட்டோம். இவளுக்கு இங்கே ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வீணா நமக்கு தான் பிரச்சனை. அப்படிலாம் எதுவும் ஆகாது பாஸ்கர். அவ டயர்டாகி படுத்துட்டா. ஆமாம் ஃபாதர், நான் தெரியாம தான் கேட்குறேன். இங்கே இருக்கிறவங்கள வச்சு பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கே வர்றவங்க போறவங்களெல்லாம் இங்கேயே தங்க வச்சிங்கன்னா எப்படி சமாளிக்க முடியும்? அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு வழி பண்ணுவோம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? உங்களுக்காக நான் எடுத்து வச்ச சாப்பாடை அவ சாப்பிட்டுட்டு நிம்மதியா அவ படுத்துட்டா. இனி நீங்க என்னத்தை சாப்பிடுவீங்க ஃபாதர்? நமக்கு இது ஒன்றும் புதுசு இல்லைல்ல. எனக்கு அப்படி ஒன்றும் பசியெல்லாம் இல்லை. நான் பிலிப்பு வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே நல்லா சாப்பிட்டுட்டேன். அதான் உங்க முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. எதுக்கு ஃபாதர் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு? வா. அந்த ஜார்ஜ் எப்பவுமே அப்படிதான். உதவி கேட்டு யார் வந்தாலும் அவங்க அப்பா கிட்ட நெருங்க விட மாட்டான். இருந்தாலும் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களை நினைக்கும் போது கவலையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைங்க பட்னியா இருக்கக்கூடாதுன்னு ஃபாதர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ரொம்பவே பாவம். அப்புறம் என்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு சாப்பாடை அப்பப்போ நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓ, அன்னைக்கு நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க முகத்தை பார்க்கணுமே, என் கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. உங்க பையனா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? சில சமயம் அவன் படிக்காம இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணும். அப்படி இருந்திருந்தா ஊர்ல ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டாவது இருந்திருப்பான். கிடைக்கிறது கொஞ்சமான வருமானமா இருந்திருந்தாலும் மகன் மருமக பேர குழந்தைங்களோட இந்த வயசான காலத்துல சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்ப என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தல்ல. வயசான காலத்துல எனக்கு இப்ப துணைக்குன்னு வந்து வேலைக்கு இருக்கிறது நீதான். இப்ப அத பத்தி எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? பார்வதி, அந்த தண்ணி கொதிச்சிருச்சான்னு பாரு, கிழங்க போடலாம். பிள்ளைங்க வர நேரம் ஆயிடுச்சு. அக்கா, அந்த புல்லை எடுத்து அந்த சைடு போட்டுருங்க. அது கூட நான் போடுறேன். அக்கா, அத கூட நான் போடுறேன். விடு, நான் போடுறேன். நான் தான் போடுவேன், தாங்க. விமலோட விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க ஃபாதர்? என்னன்னு சொல்றதுக்கா, அவ ரொம்ப அமைதியான பொண்ணு. டவுன்ல ஒரு துணிக்கடையில சேல்ஸ் கேர்லா இருந்திருக்கா. அந்த கடையிலேயே வேலை பார்க்குற ஒரு மலையாள பையனோட ஓடி போயிட்டா. காரியம் முடிஞ்சதும் அவளை கயட்டி விட்டுட்டான். அவ வீட்டுக்காரங்களும் ஏத்துக்கல. கொஞ்ச நாளைக்கு அவ சொந்தக்காரங்க வீட்லயும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் மாறி மாறி தங்கியிருக்கா. அவங்களுக்கு பாரமா இருக்க வேண்டாமன்னு நினைச்சிருக்கா. அங்கே இங்கேன்னு சுத்திட்டு கடைசியில இங்க வந்து சேர்ந்துட்டா. இப்போதான் அவ எல்லாத்த பத்தியும் சொன்னான். இப்படி ஒரு நிலைமையில அவளை கைவிட என்னோட மனசு கேட்கல. ஆனா பாஸ்கருக்கு மட்டும் ஏதோ ஒன்று தப்பா பட்டிருக்கு. பாஸ்கர் சொல்றதுலயே விஷயம் இருக்கு ஃபாதர். இங்க இருக்கிற ஆசிரமமே ஏற்கனவே பசியும் பட்னியோட இருக்கு. அது எல்லாமே சரியாயிடும்க்கா. என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் குழந்தைங்க விஷயத்துல நான் ஒரு குறையும் வைக்க மாட்டேன். பென்னி இந்த மாசம் பணம் கொடுக்கறத பத்தி எதுவுமே பேசவே இல்லைங்க. அது கிடைச்சிருந்தா ஆசிரமத்துக்கு ஏதாவது செஞ்சு சமாளிச்சிருப்பேன். வேண்டாம்க்கா, இப்போ நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அதிகம். அது பணமா இருந்தா என்ன, பொருளா இருந்தா என்ன? அட, அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஃபாதர். அதெல்லாம் நான் கணக்கு பார்க்கவே இல்லை. என்னோட குழந்தைங்க மாதிரி தான் இதோ இங்க இருக்கிறவங்க எல்லாம். அப்புறம் எனக்கு இந்த மாசத்துக்கு செலவுக்கு ஒன்றும் பணம் தேவைப்படாது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நான் வரட்டுமா ஃபாதர்? அப்புறம் என் பையன் ஃபோன் பண்ணும்போது நான் மட்டும் எடுக்கலைன்னா அவ்வளோதான், திட்டியே தீத்துருவான். வரேன் ஃபாதர். ஏய் பார்வதி, என்னம்மா? நான் வீட்டுக்கு போறேன், நீ பின்னாடியே வா. அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துரு. சரிம்மா. வரேன் ஃபாதர்.
டேய் சீக்கிரமா குதிரா. வாடா. பாத்து பாத்து பாத்து. போ 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 வேகமா போ. வா. வாங்கடா. சீக்கிரம் ஏறு. போ. ஒத்துடியா? வா 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 சீக்கிரம் வா. ஓடு 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 ஓடு. சீக்கிரம் ஓடு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இது சீக்கிரம். அடி நூலி விடா. நீங்கறல. அங்க போ. வா. டேய் சீக்கிரம் வாடா, பிரேயருக்கு டைம் ஆச்சு. டெய்லி இந்த பிரேயருக்கு போட கடுப்பா இருக்குடா. இந்த பிரேயருக்கு மட்டும் போலனா ஃபாதர் நம்ம மேல பயங்கரமா கோபப்படுவாரா. அப்படிதானடா? என்னன்னு தெரியல, இந்த பிரேயர்னு சொல்லும் போது தான் எனக்கு கரெக்டா தூக்கம் வருது. அப்பனா உனக்கு படிக்கும் போதெல்லாம் தூக்கம் வராதா? டேய் டேய் சீக்கிரம் வாங்கடா. நான் கிளம்புறேன், நீ வரதா வா. சரி நீ போ, நான் வரேன். அக்கா, விமலா அக்கா, என்னக்கா யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. நாங்க பிரேயர் பண்ண போறோம், நீங்களும் வரீங்களா? நான் வரலம்மா, நீங்க போங்க. வாங்க விமலாக்கா, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி பிரேயர் பண்ணீங்கன்னா எல்லா கஷ்டங்களும் சரியாயிடும். ஆன்ட்டி வாங்க வாங்க ஆன்ட்டி. சரி வரேன். டாமி, அனுவும் ஸ்ரீ என்ன வரலையா? அவங்க பின்னாடி வராங்க ஃபாதர். குட் ஈவினிங் ஃபாதர். ஆஹா, நீயும் வந்துட்டியா? நல்ல விஷயம். இயேசுவை நினைச்சு பிரார்த்தனை பண்ணா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். என்னம்மா அப்படி பார்க்குற? உங்க வீட்டில் நடக்கிற ஜப முறை இந்த மாதிரி இருக்காது இல்லையா? மனுஷனோட ஆத்மாவோட உயர்ந்தது கர்த்தருடைய பெரிய சக்தி. நாம அதைத்தான் பலவித ரூபங்களில் வழிபடுறோம், மனசார வேண்டிக்கிறோம், சரிதானே? அந்த பெரிய சக்தியை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரூபத்தை உருவாக்கி நீங்க வேண்டிக்கிங்க. அதுதான் இங்க நடக்கிற பிரார்த்தனையோட வழிமுறை. பிரார்த்தனை பண்ணுங்க. அது ஈல் அடிச்சலும் ஆக்கப்புறம் ஆ தான் வரணும். இதுக்கப்புறம் நீங்க பார்த்து படிங்க. அப்ப இது என்ன? இது ஆ. அக்கா இது என்ன எழுத்து? இது குறில் எழுத்து. இப்ப அக்கா சொல்றத பார்த்து திரும்பி சொல்லுங்க. ஆ ஆ ஆ ஈ ஈ உ. அக்கா இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா சொல்லி கொடுங்க, எனக்கு படிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நீ அப்பனா அங்க போய் படிப்போ. நீ கிட்ட வா. உ ஊ ஏ ஏ ஐ ஒன்னு சொல்லு. எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துட்டு இருக்க உனக்கு? அல்லாம சொல்லு. அக்கு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி கொடுக்கறது? படிக்க சொன்னா அவனே அழுதுட்டு இருக்கீங்க. டேய் நில்றான்றல, நில்றா.
கொஞ்ச நேரமா படிடா இன்னும் படிச்சு விடுடா ஏன் பென்சில் வாங்க குத்துறாரு ஹோம்வொர்க் பண்ண வேண்டிய வேலை இருக்கு கம்முனு படி விடு ஏய் நில்றாங்கறல நில்றா G20 மாநாடுக்கு இவ்வருடம் தலைமை தாங்க உள்ளது ஏய் கெஞ்சி கேக்கறடா பென்சில் குடுறா ஏய் ப்ளீஸ் எழுதுறேன்னு குடுறேன்டா டேய் எனக்கு புரிய மாட்டேங்குது கொஞ்சம் சொல்லி தரியா டேய் Hey, Bhaskara Navaru. India is the largest country in the world. New Delhi is the capital of India. Uttar Pradesh is the largest population in India. Sikkim is the smallest population in India. Tiger is the national animal of India. டே நீங்க எல்லாம் யாரை நம்ப வைக்கிறதுக்கு இப்படி படாத பாடுபடுறீங்க? உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் படிங்க. இல்லைன்னா அங்க கஞ்சி ரெடியா இருக்கு. போய் குடிச்சிட்டு அப்புறம் வந்து படிங்க. படிக்கிறானுங்களாமா? போய் சாப்பிட போ. சீக்கிரம் வாடா. எனக்கு ஒரு சார் புடிடா. நீ சீக்கிரம் வா. இங்க ஒரு பிளேட் கொடு. என் இடத்த விட்டு என் இடத்துல போய் தயவு செஞ்சு உட்காராத. நீயே உட்காந்துக்கடா. நான் உன்னை இடத்துல உட்கார விட மாட்டேன். சரி அண்ணே பாஸ்கர் அண்ணே டெய்லியும் இதே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்பு சரியாம போயிடும். என்னடி புதுசா சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு பசிச்சா வயிறு வலிக்குதும்ப, கஞ்சி குடிச்சாலும் அதுவும் பிரச்சனை. பாஸ்கர் அண்ணா அது ஒண்ணு கஞ்சி இல்ல, கஞ்சி தண்ணி தானே. தொட்டுக்க கூட ஒண்ணு இல்ல அண்ணா. எவ்வளோ நாளாச்சு நம்ம எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு. இங்கேயும் கஞ்சி, ஸ்கூல்லையும் கஞ்சி. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? நாம எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிட்டு வரலாம். திரும்பி வரும்போது தங்கராசு கடையில நிறுத்தி எல்லாருக்கும் பரோட்டாவும் கறியும் வாங்கி தரேன். நாளைக்கு தங்கராஜன் டீ கடைக்கு போறோம். சுட சுட இருக்கிற பரோட்டாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து திங்க போறோம். நாளைக்கு தங்கராஜன் டீ கடைக்கு போறோம். சுட சுட இருக்கிற பரோட்டாவை நம்ம நடு ராத்திரி ஆயிடுச்சுடா. இந்நேரத்துக்கு போய் லபலபன் கத்திக்கிட்டு. அப்ப பாஸ்கர் அண்ணா நீங்க வரலையா? நான் எங்கேயும் வரல. உங்களை தவிர இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நேரத்துக்கு நான் தான் சமைச்சு கொடுத்தாகணும். நம்ம நாளைக்கு எங்க ஃபாதர் போக போறோம்? அத நீங்களே சொல்லுங்க. பார்க்குக்கு போலாம். பார்க்குக்கு போலாம். பீச்சுக்கு போக வேண்டாமா? பீச்சுக்கும் போலாம். பார்க்குக்கு, பீச்சுக்கு, எல்லா இடத்துக்கும் போலாம். எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. காலையில கிளம்பணும் இல்லையா? ஓகே. கதவு திறங்க ஃபாதர். ஃபாதர் கதவு திறங்க. ஃபாதர் என்னமாச்சு? என்னாச்சு? ஃபாதர் அங்க விமலா அக்காக்கு வலி வந்துருச்சு. கொஞ்சம் சீக்கிரம் நீங்க வரீங்களா? நீ போய் பாஸ்கர்ட்ட சொல்லி ராதா பாட்டியை கூட்டு வா. நான் போய் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வரேன். சரிங்க ஃபாதர். போ. இந்தாங்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சொன்ன டேட்ல கரெக்டா பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அப்புறம் அது இதுன்னு காரணம் சொல்லிட்டு இருக்க கூடாது. இல்ல, சொன்ன தேதிக்கு நான் சரியா காசை கொடுத்துருவேன். இது ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான் கேட்டேன். சரி. ரொம்ப நன்றிங்க. வந்துட்டேன். அவசரப்படாதீங்க. குழந்தை யாரும் தொடக்கூடாது. நானே காட்டுவேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. காட்டுறேன். ஒண்ணும் இல்லம்மா, குழந்தைமா. பார்வதிக்கு தொடக்கூடாது. சொல்றது கேளுங்க. சின்ன குழந்தை எல்லாம் விழுந்துட்டா அழுவா. அழக்கூடாதுல்ல பாப்பா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வந்துட்டால. ஃபாதர் என்ன?
நம்ம விமலா ஆண்டியோட பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலாம்? உங்கள யாரு நல்ல பேரை சொல்றீங்களோ அந்த பேரையே வச்சிடலாம். நான் சொல்றேன். நீ சொல்லு. பாருன்னு வைக்கலாம். இல்ல அது வேண்டாம், மீனுன்னு வச்சுக்கலாம். வேண்டாம் தேவுன்னு வைக்கலாம். ஐயா அந்த பேர் நல்லாவே இல்ல. நிறுத்து. நான் ஒரு பேர் சொல்றேன். லக்ஷ்மி. லட்சுக்குட்டின்னு கூப்பிடலாம். லக்ஷ்மி நல்ல பேரா இருக்கே. லட்சுன்னு கூப்பிடலாம். ஏய் சூப்பர். அனு நீ என்ன பார்த்துட்டு இருக்க? வானத்துல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குக்கா? அதெல்லாம் நம்ம இறந்து போன அம்மா அப்பான்னு சொல்றாங்க, உண்மையாக்கா? யாரு சொன்ன அனு கிட்ட? இதெல்லாம் வெறும் நட்சத்திரம் மட்டும்தான். பூமியிலிருந்து ரொம்ப தொலைவில் இருக்க மின்னுற கோள்கள் தான் நட்சத்திரம்னு எங்க சார் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரிலாம் எங்க சார் எதுவுமே சொல்லலையே. இல்ல அது இறந்து போனவங்க தான். அது அப்படித்தானே ஃபாதர்? அனுமா சொல்றதுதான் கரெக்ட். இந்த நட்சத்திரங்கள்லாம் இறந்து போன ஆன்மாக்கள். அதுல எது பிரகாசமா இருக்கோ அது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா தான் இருக்கணும். அவங்க அங்க இருந்து நல்ல வழி காட்டுவாங்க. அப்ப இங்கதானே என் அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்க. ஹலோ, ஆமா, ஃபாதர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க யாரு? யாரு பாஸ்கர்? யாருன்னு சொல்லல, உங்ககிட்ட தான் பேசணுங்கிறாங்க. ஹலோ, ஆமா, ஃபாதர் ஜார்ஜ் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் உடனே வரேன். சரி. யார் ஃபாதர் அது? என்னோட ஃப்ரெண்டு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஃபாதரோட முகம் உடனே மாறி இருக்க. அந்த ஆள் என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை பாஸ்கர், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஃபாதர் எதுவும் சாப்பிடலையே? நான் வந்தப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. ஃபாதர், விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். சிபி ரொம்ப கோவமாக இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு சொந்தமான இடத்த நீங்கள் அபகரிச்சிட்டதாகவும் ஆசிரமத்தை சரியான முறையில் நடத்துறது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கம்ப்ளைண்ட்டோட இன்னொரு காப்பியை சைல்டு லைனுக்கும் கொடுத்துருக்காங்களாம். சார், இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? நான் பசங்களை கூட்டிகிட்டு எங்கே போவேன்? ஃபாதர், உங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்கிறதுனால தான் உங்களை நான் நேரில் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். இந்த இடம் உங்கள் கையை விட்டு போகாமல் இருக்கணும்னா நீங்களே சமாதானம் பேசி முடிச்சுக்கிறது தான் நல்லது. அந்த தாமஸும் சிபியும் ஒத்துக்கிட்டா தான் நடக்கும். ஜூனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ட் ஆக்ட் படி ரெஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டில் அங்கீகாரம் வாங்குறது ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்கு சொந்த இடம் வேணும்னு ரூல் இருக்குது. அதுவும் இப்போது ஃபிலிப்பு உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு. சிபிக்கிட்ட பேசியும் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சிபியோட கையில் காலில் விழுந்தாவது பிரச்சனையை முடிக்க பாருங்கள், அதான் தீர்வு. சரி வாங்க. ஐயா, அவர் அமௌண்ட் அதிகமாக இருக்கு. ஒரு நிமிஷம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் ஃபாதர் ஜார்ஜ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டுருந்தேன்ல. ஐயா, நான் சொன்னல, இவர் தான் அந்த ஃபாதர். உட்காருங்க.
ராஜசேகர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார். இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நீங்கள் நடத்துகிற ஆசிரமம் என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற தொகுதிக்குள்ளே வரல. அப்புறம் நான் விசாரித்து பார்த்ததில் அந்த ஆள் பேர் என்ன? சிபிராஜ். சிபி பக்கம்தான் நியாயம் இருக்குது. அப்புறம் ஃபாதர், உங்களுக்கே தெரியும், என்னோட இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில் நியாயம் இருக்கிற பக்கத்தில் தான் நான் நிற்பேன். தெரியும், நீங்கள் பண்ண எல்லா விஷயங்களையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட வந்தால் நியாயம் கிடைக்குமேனு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியலன்னாலும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை நான் பண்ணித்தரேன். நீங்கள் போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, அதுக்குள்ளே நான் இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்றேன். ரொம்ப நன்றி சார். போயிட்டு வாங்க. இதில் எங்கே சைன் பண்ணணும்? நான் கடைசியாக ஒரு தடவை போய் ஒரு முகத்தை பார்த்துக்கிட்டோமா? அப்புறம் அவரை பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த நல்ல விஷயமும் நடக்க போகிறதில்ல. இன்னொரு விஷயம், இது இலவு வீடு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்றுருந்தா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். புரிஞ்சுதா? போங்க, இடத்த காலி பண்ணுங்க. போங்கன்றங்க. ஆஹா, என்ன ஃபாதர் இங்கே வந்து படுத்துட்டீங்க? அனுதான் சொன்னா ஸ்கூட்டரோட சத்தம் கேட்டுச்சுன்னு. இவ்வளவு நேரம் உங்களை அங்கே காணோன்னு தான் நானே தேடி வந்தேன். என்னாச்சு ஃபாதர், இவ்வளவு அமைதியாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஸ்லேட் பென்சில் வாங்கிட்டு வந்தீங்களா? ஐயோ, நான் மறந்து போயிட்டேம்மா. நாளைக்கு வெளியே போயிட்டு வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். கஞ்சி எடுத்து வைக்கட்டுமா ஃபாதர்? காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாம இருக்கீங்க. தெரியாம பண்ணிட்டோன்னு தெரியாம தான் கேக்குறேன். இந்த பசங்களுக்கு திருட மட்டும் தான் கத்து கொடுக்குறீங்களா? கண்ணபுரான், தேவையில்லாத பேச்ச பேசாத. பின்ன ஏன் பொருள் எடுத்து கடையில கொண்டு போய் விற்க போயிருக்காங்க? ஃபாதர், உங்களுக்கே தெரியும் நான் இத்தனை வருஷமா இங்க இருக்கேன். நான் யாரு பொருளுக்காவது ஆசைப்பட்டிருக்கேன்? நீங்களே சொல்லுங்க. நான் சேர்த்து வச்சது அத்தனையும் நானா கஷ்டப்பட்டு உழைச்சது. அதுக்கு இப்ப என்னாச்சுப்பா? அதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனாலதான் இவங்க கரெக்டா விற்க போற நேரம் பார்த்து நான் கை கழுவாம போய் பிடிச்சிட்டேன். அப்புறம் இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் வாயால பேசிட்டு இருக்க மாட்டேன், கையால தான் பேசுவேன் சொல்லிட்டேன். இங்க பாருப்பா, இந்த வாட்டி அவங்கள மன்னிச்சிரு. அதுக்கு தேவையான பணத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன். பிரச்சனையை உருவாக்காத. இந்த பசங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் ஃபாதர், மற்றவன் பொருளை திருடுறதான் தெரியாம செய்யறதா? ஃபாதர், எனக்கு இந்த காசு பணம் எல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு என்னோட பொருள் கிடைச்சிருச்சு, குடு, இது போதும். ஆனா இவங்களை இந்த மாதிரி வளர்த்துறீங்கன்னா திருடங்கிற பேர் உங்களுக்கு தான் வந்து சேரும். நல்லா வளர்த்துருக்கீங்களா? என்ன வயசாகுது இப்பவே திருட ஆரம்பிச்சு? ஊருக்குள்ள வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க தொலைச்சிரு. இந்த ஒரு கெட்ட பேர் மட்டும்தான் இல்லாம இருந்துச்சு, இப்ப அதுவும் வந்துருச்சு. ஃபாதர், இப்படி நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க. ஆளுக்கு 2 அடி போட்டாதான் திருந்துவானுங்க. நம்ம அதை செய்யலன்னா ஊர்க்காரனுங்க அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படி முடிச்சுக்கிட்டு நிக்காதரா. நான் எப்பயும் பொறுமையா இருக்க மாட்டேன். இவனுங்க எல்லாம் ஒரு காலத்துல திருந்த மாட்டானுங்க.
மணி 8 ஆயிடுச்சு, இன்னும் ஒருத்தன் கூட எந்திரிக்கல. ஃபாதர் தான் இவனுங்க எல்லாரையும் இப்படி கெடுத்து வச்சிருக்காரு. ஃபாதரை தான் சொல்லணும், பாட்டு கேட்டு தான் எந்திரிப்பானுங்களாம். அது சரி, ஃபாதரை இன்னும் எந்திரிக்கல போல. காலையிலேயே யாரையும் பார்க்க போகணும்னு சொல்லியிருந்தாரு, மறந்து தூங்கிட்டாரா? ஃபாதர், ஃபாதர், அது சரி, காலையிலேயே யாரையோ பார்க்கணும்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? ஃபாதர், 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 என்னாச்சு ஃபாதர்? ஃபாதர், எங்களை விட்டு போயிட்டீங்களே. ஐயோ, மட்டும்தான் காரணம் ஃபாதர் இறந்ததுக்கு. ஒரு தடவை கூட ஃபாதர் சொன்னதை கேட்டு நான் நடந்துகிட்டதே இல்லை. இதை என்னால ஏத்துக்கவே முடியலடா. கூட ஃபாதர் இறந்ததை என்னால நம்ப முடியல. பாஸ்கர், அழாத. என்ன இருந்தாலும் நாம தானே தைரியமா இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு அந்த பென்சில் வேண்டாம் ஃபாதர். ஃபாதர், எந்திரிச்சு வாங்க ஃபாதர். கண்ணை திறந்து பாருங்க ஃபாதர், சொல்லுங்க ஃபாதர். எந்திரிங்க ஃபாதர். ஃபாதர், எந்திரிங்க ஃபாதர். ஒரு வாட்டி பாருங்க ஃபாதர். பாஸ்கர், ஒரு சின்ன பிரச்சனை. இந்த ஊர் சர்ச்சு ஆளுங்கெல்லாம் ஃபாதரை சர்ச் இருக்கிற இடத்துல புதைக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. சர்ச்சு கமிட்டி சொல்றத மறுத்து பேச முடியல. செத்துட்டோம். ஃபாதர் மேல இருக்கிற வைராக்கியம் அவனுங்களுக்கு இன்னும் தீரலையா? அழாத பாஸ்கர், நமக்கு வேற எதனா வழி இருக்கா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேற யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ஹாஸ்பிட்டலு, போஸ்ட்மார்டம்னு நிறைய பிரச்சனைகள் வந்துடும். என்னதான் இருந்தாலும் என்ன, இத்தனை வருஷமா இந்த ஆசிரமத்தை ஒரே ஆளை தாங்கி பிடிச்ச அந்த மனுஷனை இங்க புதைச்சு புழு திங்கிறதுக்கு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அனுமதிக்க மாட்டேன். ஃபாதரோட பாசம், கண்ணீர், சுக துக்கம் எல்லாம் பார்த்த இந்த மண்ணில் ஃபாதரை அடக்கம் பண்ண சொல்றாங்கடா.
சாப்பிடாம இருக்கீங்க. பார்வதி, எல்லாருக்கும் டீ ஊத்தி கொடு. ஸ்ரீமா, எல்லாரும் குடிங்க. என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பசிக்குதா? எனக்கு பசிக்கல பாட்டி, எனக்கு ஃபாதரை பார்க்கணும். குழந்தைங்களா, உங்களை நான் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவேனே தெரியல. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, உங்க எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். நீங்க கண்ணீர் விடுறதும் உங்க மனசு நோகிறதும் அந்த ஃபாதரோட ஆத்மா கூட தாங்கிக்காது. எல்லாரும் போய் குளிச்சுட்டு துணியை மாத்திட்டு வாங்க. பார்வதி கிட்ட சொல்லி சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து தர சொல்றேன். நீங்க போங்கப்பா. என்னடா பாஸ்கர், நீ இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா எப்படி? நான் இப்ப என்ன பண்றது பாட்டி? இவ்வளவு சீக்கிரமா ஃபாதர் இறந்து போவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இந்த பசங்களை வச்சுக்கிட்டு நான் இனி என்ன பண்ண போறேன்? நடக்கணுங்கிறது நடந்து போயிடுச்சு. எனக்கும் ஃபாதர் இறந்து போனத இப்ப கூட என்னால ஜீர்ணிக்க முடியல. ஆனா பாஸ்கர், அந்த குழந்தைகளை பத்தி கொஞ்சமாவது யோசி. ஃபாதர் இறந்தது அந்த குழந்தைங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு யாரும் இல்லைங்கிறத நீ தாண்டா மாத்தி எடுக்கணும். மத்ததெல்லாம் அந்த ஆண்டவர் என்ன நினைச்சிருக்காரோ அப்படியே நடக்கட்டும். வேற என்ன செய்ய முடியும்? கிட்டார் வாசிக்க மாட்டாரா? என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தைங்க நிலைமையை நினைச்சா பாவம் தான். எந்த குழந்தைங்க? அதான் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்க தான். இனிமே அந்த சிபி சும்மா இருக்க மாட்டான். ஏதாவது பிரச்சனை வருமானு பார்த்துட்டு தானே இருந்தான். மெம்பரா நீங்க உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சா தயவு செஞ்சு பண்ணுங்களேன். பின்ன என்னால் எதுவும் செய்ய முடியாது. சிபியவும் என்னால் பகைச்சிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் சிபியால் எனக்கு நிறைய ஆக வேண்டிய வேலை இருக்குது. அதனால் என்னால் இதில் தலையிட முடியாது. ஆனால் சிபி சட்டப்படியாக இருந்தாலும் கரெக்டாக பார்த்தடிப்பான். அந்த சிபிராஜ் ஸ்டேஷன்ல ஃபாதர் மேல கேஸ் கொடுத்ததுனால தான் அவர் இறந்துட்டாருன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இருந்தாலும் இனிமே அவங்க எப்படியெல்லாம் சமாளிக்க போறாங்களோ தெரியும். அங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அனாதை கிடையாது. அதுல சில பேருக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. அப்பாவோட 2வது பொண்டாட்டியோட தொல்லை தாங்க முடியாம ஓடி வந்தவங்களும் இருக்காங்க. பட்னியா இருக்கிறதுனாலதான் சில பிள்ளைங்க வீட்டுக்கு போயிடுச்சுங்க. அதான் சரி, மீதி இருக்கிறவங்கள வேற ஏதாவது ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துருவோம். 10 மணிக்கு எனக்கு கிராம சபை இருக்கு. அப்ப நான் கிளம்புறேன். சரி சரி வரேன். எல்லாரும் இருக்கீங்களா? ஹரி எங்க போயிட்டான்? ஹரி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எங்க மாமா? ஹரி
ச்சே ஹரி வாடா வா. யாரு என்ன வேணும்? நான் ஹரியுடைய அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். வா. நான் இங்கே வரமாட்டேன். நீ அப்பாவுடைய செல்ல பிள்ளைல, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வாப்பா வா. வரலன்னு சொல்றேன்ல. ஏய், அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா எதுக்காக அவனை கட்டாயப்படுத்துனது? நீ யாருப்பா அதை கேட்கறதுக்கு? வாடா. நான் வரல. அம்மா அங்க காத்துட்டு இருக்காங்க. வாடான்ற. வா. என்ன விடுன்னு சொல்றேன்ல. அவங்க என் அம்மா இல்ல. அவங்கள நான் பார்க்கவும் வேண்டாம். இப்படி சொன்னா எப்படிடா? இங்க ஃபாதர் இறந்ததா நான் கேள்விப்பட்டேன். இனிமே நீ இங்க இருந்து உனக்கு என்னடா பிரயோஜனம்? இப்போது என்ன தேடி வந்தீங்களே, பட்னியா இருந்தாலும் நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க கிளம்புங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உனக்கு சொல்லிட்டேன். இனிமே உன் இஷ்டப்படி பண்ணிக்கோ. நீயா தானடா இங்க வந்த? வயிறு காயும்போது தானா அங்க வந்து சேருவ, பாத்துக்கோ. இல்லனா தட்டு எடுத்து பிச்சை எடுக்க போவல, அப்ப புரியண்டா உனக்கு. உன்னால தனியா பிச்சை கூட எடுக்க முடியாதுடா. உங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு ஒரு நாள் காட்டுறேன். போயிட்டு வரேன். யார் பாஸ்கர் அப்படி சத்தம் போட்டு போனது? அது ஹரிஸோட அப்பா. அவனை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காரு. அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதான். ஃபாதர் இறந்தது தெரிஞ்சு இனி நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. இந்த பாஸ்கர், இத கொண்டு போய் இன்னைக்கு தேவையான சாப்பாட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்க. பாஸ்கர், இத வாங்கிக்கப்பா. இந்த குழந்தைங்கள நம்மளால பட்டினி போட முடியுமா? ஃபாதர் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த கஷ்டம்லாம் தெரியாம இருந்தது. எங்கேயாவது போய் சுத்தி கடனாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அதை வச்சு நான் வெறும் சமைச்சு மட்டும்தான் கொடுப்பேன். ஆனா இனி இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் நம்ம இப்படியே சமாளிக்க முடியும்? யோசிச்சாலே எனக்கு நெஞ்சு வலிக்குது. எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும் பாஸ்கர். அதுவும் இல்லாம நானும் இங்க பக்கத்துல தானே இருக்கேன். பாஸ்கரண்ணா, என்னாச்சு? நானால அந்த உண்டியில திறக்க மாட்டேன்னு சொன்னீங்களே. ஒன்றும் இல்லைடா. அன்னைக்கு நான் ஏதோ ஒரு நினப்புல என்னை அறியாம அப்படி சொல்லிட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் ஒரு நாள் பட்னியா கிடப்பீங்கன்னு எனக்கு அப்ப தெரியாம நான் பேசிட்டேன்டா. இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்குடா. டே ஹரி, கொஞ்சம் இரு வரேன். அந்த கேசவன் மரம் வெட்ட வர்றதில்லையே. கொஞ்ச நாள் ஆச்சேடா அவனை இந்த பக்கம் பார்த்து. கேசவனா ஊருக்கு போயிருக்கிறதா சொல்லியிருந்தாரு. அதோட ஆசிரமத்துக்கு பால் பாஸ்கரன் தான் கறக்குறாரு. என்னாச்சுண்ணா? ஒன்றும் இல்லை. சரி நீ கிளம்பு. விறகு வேற நிறைய சேர்ந்துருச்சு. யாரை வச்சு வெட்டுறதுன்னு தெரியல. அண்ணா, விறகு நான் உடைச்சு தட்டுமா?
யாரு வெட்டினாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடா. அவனுக்கு கொடுக்குற பணத்தை நான் உனக்கு தரேன், போதுமா? அண்ணா ஒரு மீடியம் டீ. அப்புறம் எல்லாரும் படித்து நல்ல வேலைக்கு போயிட்டீங்கன்னா இங்கே மீன் விற்கிறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் ஆள் தேவைப்படும்ல. மெம்பரே வணக்கம். வணக்கம். ஒரு ஸ்ட்ராங் டீ. விறகு வெட்டுற புது பையன் யாரு? அதான் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற பையன். அதான் அந்த கேசவன் ஊருக்கு போயிருக்கிறான் இல்லையா, அப்பதான் இவன் வந்து நான் வெட்டட்டமான்னு என்கிட்ட கேட்டான். ஐயோ யாரியா, தேவையில்லாத பிரச்சனை நீயே வளர்த்துக்காத. இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்கினா உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்புறம் நீ ஜெயிலில் உட்காந்து தான் டீ ஆற்ற வேண்டியது இருக்கும். இந்தா இந்தா. டேரி, என்னண்ணா? போதும் போதும், வெட்டினதெல்லாம் போதும். அண்ணா இன்னும் விறகெல்லாம் வெட்டி முடிக்கலண்ணா. அதெல்லாம் நான் வெட்டிக்கிறேன். இந்தா இதை வச்சுக்கோ. எனக்கு எதுக்குப்பா இந்த வீண் பிரச்சனை? சரி, நீ கை காலெல்லாம் கழுவிட்டு வா, எதனா சாப்பிட்டு போலாம் வா. இத கட்டி கொடுத்துறீங்களா? ஏண்டா நீ சாப்பிடலையா? இல்ல, கட்டி கொடுத்துருங்களா? இந்தா. ஆட, வழக்கமா அவன் தனியா இங்க சாப்பிட்டு போயிடுவானே, இன்னைக்கே எடுத்துக்கிட்டு போறான். என்னாச்சு உனக்கு? டேய், நீ உன் வேலையை பாரு. அவன் ஏதாவது பண்ணிட்டு போறான். அண்ணே, கணக்கில் வச்சுங்க, பணம் வந்து தந்துடுறேன். எப்படா வந்து தருவ? வரும்போது தரேண்ணே. பாப்பா, அழாத பாப்பா. இங்க பாரு, அக்கா பாரு, இங்க பாரு. அழாத பாப்பா. அனு பாப்பா, இது என்னன்னு பாரு. இது என்னது? திறந்து பாருமா. ஹாய், பரோட்டா. இந்தாங்க விமலா ஆண்டி, நீங்க இதை சாப்பிடுங்க, எனக்கு ஒண்ணு போதும். பரோட்டாவை நீ சாப்பிடுமா, ஆண்டிக்கு வேண்டாம். டேய், நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலையா? இல்லைண்ணா, போகிற வழியில் அந்த டீ கடையில் கொஞ்சம் விறகு வெட்டி கொடுத்தேன். இந்தாங்க, விறகு வெட்டி கொடுத்ததுக்கு அவர் 50 ரூபா கொடுத்தாரு. இனி நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்கண்ணா. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சு நான் காசு கொண்டு வரேண்ணா. அதுக்காக நான் படிப்பெல்லாம் விட்டுற மாட்டேண்ணா. பட்னியில் நாங்களாம் தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ ஃபாதர் அனுபவிச்ச வழி என்னன்னு
இப்போதான் பாஸ்கரண்ணா எனக்கு புரியுது. நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்லை பாஸ்கரண்ணா, இன்னைக்கு எனக்கு சுத்தமாக பசிக்கவே இல்லை. நாடுகளை பொறுத்தவரை இச்சொல் அரசின் அடிப்படை, அரசியல் கொள்கைகள், அமைப்பு, செயல்முறைகள், அதிகாரம், கடமைகள் என்பவற்றை வரையறுக்கும் தேசிய அரசியல் சட்டத்தை குறிக்கின்றது. பல நாடுகளின் அரசியல் சட்டங்கள் மக்களுக்கான உரிமைகள், சிலவற்றுக்கான உறுதிகளையும் வழங்குகின்றன. தற்கால பாணியிலான எழுதி தொகுக்கப்பட்ட அரசியல் சட்டங்கள் அண்ணா. என்ன? அது கொஞ்சம் சுடு தண்ணி. அடுப்புல சூடாக தான் இருக்கு. அதில் போடுறதுக்கு அரிசி வாங்குறதுக்காக போனேன். பழைய கடனை தீக்காம அரிசியை தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் இனிமே எல்லாரும் சுடு தண்ணி மட்டும் 3 நேரம் குடிச்சா போதும். தெய்வமே, குழந்தைங்க பசியை எப்படி போக்க போறேன்னு தெரியல. இதில் இவளுக்கு சுடு தண்ணி வேற வேணுமா? இங்க ஒவ்வொரு நாளும் ஓட்டுறதுக்கு ஒவ்வொருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு சுடுதண்ணி. வாடி, நம்ம பாஸ்கர் அண்ணா கிட்ட கேட்போம். பாஸ்கர் அண்ணா, என்னாச்சு? எதுக்கு வெம்பலாண்டி அழுதுகிட்டே போறாங்க? அவ அழுகிற அளவுக்கு நான் எதுவுமே சொல்லல. ஒண்ணு பண்ணு, அங்க இருக்கிற சுடுதண்ணி எடுத்துட்டு போய் அவகிட்ட கொண்டு போய் கொடு. அண்ணா, இதை நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம். ஆனா நான் உழைச்சதில்லை. நீங்க சொன்ன மாதிரி தப்பான வழியில வந்தது. நான் தப்பான வழியில சம்பாதிச்சது. இந்த குழந்தைங்களோட அரை வயிறு நிறைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். வேண்டான்னு சொல்லாதீங்க. இத்தனை நாளா இந்த பணம் என்னோடதான் இருந்துச்சு. இனி ஏன் கிட்ட இது இருக்க கூடாது. என்னடா வெறும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கா? நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட கேட்டு சொல்கிறேன். நேற்று சண்டே ஸ்பெஷல் சிக்கன் செஞ்சாங்க. அதான் அம்மா எனக்கு நீ கொடுத்து விட்டுருக்காங்க. பேசிட்டே இருக்காம ஒரு பீஸ் கொடுறா, வாய் ஊறுது. தரேன்டா. ஒயிட் ரைஸ்க்கும் சிக்கன் கறிக்கும் நல்ல காம்பினேஷன்ல. அண்ணா, எனக்கு கொஞ்சம் சிக்கன் கறி தரீங்களா? உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டு எனக்கு வயிறு வலி வரத்துக்கா? கிளம்பு. இந்த பிச்சைக்கார பசங்க எப்பயும் இப்படிதான்டா. மனுஷனை ஒரு வேளை நிம்மதியாக கூட சாப்பிட விட மாட்டாங்க. போடி, நீ எனக்கு ஒன்று போடுறா. இந்தாடா ஹரி, சிக்கன் சாப்பிட்றியா? நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்டா. யாரா பிச்சைக்கார பசங்க? கைடு கைடு எடுறா, நான் ஊதுறேன் கொஞ்சம். ஆஹா, ஆக்கிற இருறா, அழாதரா. டேய், என்னடா என்னடா பிரச்சனைங்க? என்னாச்சுடா? என்ன பண்றீங்க? சார், இவன் கண்ணில் இவன் சிக்கனை போட்டான். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னை 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத விடாம பண்றதுக்கு நான் ரொம்ப நாளா ஒரு காரணம் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ பண்ணதுக்கு கண்டிப்பா உனக்கு டிசி கிடைச்சிடும். நீ என் கூட வா. வா வாடா சொல்றேன், வா.
டேய் நீ அழாதடா. டேய் நீ போய் தண்ணி எடுத்து வாடா. தண்ணி எடுத்துட்டு வாடி. சார் இவன் திரும்பவும் பசங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் சார். இவனோட விஷயத்துல நீங்க என்ன சார் முடிவு பண்ண போறீங்க? டேய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை? நீ இப்படி பண்றதெல்லாம் உனக்கே சரின்னு தோணுதா? உனக்கு ஏன் அவன் மேல அவ்வளவு கோவம்? சார் நான் அவனை வேணும்னே கஷ்டப்படுத்தணும்னு பண்ணல சார். மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும்னு ஃபாதர் எங்களுக்கு என்னைக்கும் சொல்லி கொடுத்ததில்ல. ஆனா இன்னைக்கு அவன் என்ன அதை செய்ய வச்சிட்டான். ஆசிரமத்தில் எல்லாருமே இப்போ பசியில தான் இருக்கும். அவங்க முன்னாடி எடுத்துட்டு வந்து சிக்கன் குழம்பு காட்டினா எப்படி சார்? அந்த பிள்ளைங்களை அவன் கஷ்டப்படுத்துறத பார்க்கும்போது பொறுத்துக்கவே முடியல சார். அதனால நான் தட்டி விட்டுட்டேன். அது நான் திமிர்னால எதுவும் பண்ணல சார். ஏதோ கோபத்துல பண்ணிட்டேன் சார். டேய் தம்பி, இங்க வா. அது நான் 2 நாள் ஊருக்கு போயிருந்தேன். புதுசாக 2 சரக்கு வந்திருக்கு. தரட்டுமா? விலையும் கம்மி. எனக்கு வேண்டாம். இனிமே தான் நீ ஃபாதரை நினைச்சு பயப்பட தேவையில்லையே. இப்பதான் எனக்கு ஃபாதர் மேல பயமும் மரியாதையும் வருது. நீங்க கிளம்புங்கண்ணா. இனி இந்த விஷயமா என்ன கூப்பிடாதீங்க. நான் ஒரே மாதிரியா இருக்க மாட்டேன். என்னாச்சு? பாட்டி விமலாட்டி எங்க? விமலா தலை சுத்தி கீழே விழுந்துட்டாமா. பாஸ்கர் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அறுவதி சொல்லுங்கம்மா. அடுப்படி கிட்ட இருக்கிற அந்த அலமாரியில தேடி பாரு. நேத்து விமலா கொடுத்த காசை பாஸ்கர் எங்கேயோ எடுத்து வச்சிருக்கிறதா சொன்னா போய் பாரு. சரிம்மா. பசங்கள வாங்க, வந்து சாப்பிட்டு போங்க. வாங்க. இந்தப்பா. அக்கா எங்களுக்கு என்ன வந்து உட்கார்றான். லட்சு இங்க பாருங்க, இங்க பாருங்க. அழக்கூடாதுமா. இந்தா அவளுக்கும் கொடு. சரி சரி சரி, அழக்கூடாது. வாங்கடா பார்க்கலாம். ஏ பாஸ்கர் அண்ணா, என்ன பண்ணுவேன்? ஹலோ. ஆமாம். நிறுத்து 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 நிறுத்து.
நாங்க உடனே வர்றோம். என்னாச்சுன்னு? ஆசிரமத்தில் ஏதோ ஒரு பொண்ணு செத்து போயிடுச்சான். அந்த பொண்ணு அங்கதான் அடக்கம் பண்ண போறாங்களாம். நீ வண்டி எடு. என்ன நினைச்சிருக்காங்க? நம்ம சும்மா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு தலைக்கு மேலே ஏறி ஆடுறாங்க. என்னடா பாஸ்கர், இது என்ன பொது மயானமா? போறவங்க வர்றவங்களெல்லாம் அடக்கம் பண்றதுக்கு? உங்களை இங்கிருந்து விரட்டி விடுறதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலங்கிறதுக்காக என்ன கோலை நினைச்சுக்காதீங்க முட்டா பசங்களா. அப்புறம் இந்த இடம் என் கைக்கு கிடைச்சதுன்னா இங்க இருக்கிற அஸ்தியெல்லாம் தூக்கி கடல்ல கரைச்சிருவேன். மரியாதையா போயிடுங்க. சிபி விடுடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த பிரச்சனையை நம்ம பேசி தீர்த்துக்குவோம். நீ தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாத. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தல்ல, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. அடுத்த தடவை உங்களெல்லாம் காலி பண்றதுக்கான ஆர்டரோட தான் நான் இங்க வருவேன். இறந்து போன ஃபாதருக்கு தெரியும் இந்த சிபி யாருன்னு. வாடா. ஏய் பாஸ்கர், நீ ஃபாதரை இந்த இடத்துல புதைச்ச, அதை நாங்க பொறுத்துக்கிட்டோம். இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாங்க எல்லாத்துக்குமே பொறுமையா தான் இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்காத, சரியா? நல்லா குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நாங்க 2 பேரும் இங்க வந்தோன்னு வை, இந்த ஜீப் அங்க நின்றுட்டு இருக்காது, உன் நெஞ்சு மேலதான் ஏறி நிக்கும். ஆல்ரெடி ஊருக்குள்ள எங்களுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்கு. வயசான ஒரு ஆளை கொன்னுட்டுன்ற பேரை எங்களுக்கு வாங்கி கொடுத்துறாத, கேட்டுச்சா? போறம்போக்கு. எவன் இடத்துல எவன் வந்து நிக்கணும்? இங்கதான் வந்து நின்னுட்டு இருக்கியா? அந்த சிபி கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. வரும்போது பாத்துக்கலாம். இதுக்கு மேல என்ன பிரச்சனை பண்றதுக்கு இருக்கு? இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ஆண்டவன் என்ன உயிரோட வச்சிருக்கானே. பாஸ்கர், விமலாக்கு ரொம்பவே நிமோனியா அதிகமாயிடுச்சா இல்ல வேற ஏதாவதா? யாருக்கு தெரியும் பாட்டி. அவ வந்த நாள்ல இருந்து அவளோட ஒரு விவரமும் நான் கேட்டதே இல்லை. பாவம், இந்த பட்னிலையும் கஷ்ட காலத்துலையும் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றதை கூட நான் தெரிஞ்சிக்கவே இல்லை. அது இல்லாம மனசு ஃபுல்லா அவ மேல எப்பயுமே கோபமா தானே இருந்தேன். கடைசி நாள்ல கூட அவகிட்ட அன்பா பேசவோ ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க கூட முடியல. அவதான் பட்னியா கிடந்த பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுற காசு கடைசி அவதான் என்கிட்ட கொடுத்துட்டு போன. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலே. உடம்பு எதுவும் முடியலையா குழந்தைக்கு? என் தங்கமே, வாமா, வா வா வா. ஒன்னும் இல்லை, அழக்கூடாது என் தங்கமே. குழந்தைக்கு தூக்கம் வந்துருச்சு, கொண்டு போய் படுக்க வை. பாஸ்கர், அப்ப நாங்க கிளம்புறோம். குழந்தைய நல்லபடியா பாத்துக்க. இவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருந்ததில்ல, ராத்திரியில ஜுரம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒண்ணுன்னா என்ன கூப்பிடு. போ பார்வதி. லட்சுமி, லட்சுமி, லட்சு, பாஸ்கர் அண்ணா, பாஸ்கர் அண்ணா, குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல, வாங்க. அம்மா, ஸ்ரேயா கத்துற மாதிரி தோணுது, சீக்கிரம் வாங்க. லட்சுமி, கண்ணை திறந்து பாரு. லட்சுமி,
என்னாச்சு லட்சு பாப்பாக்கு? பாஸ்கரண்ணா, லட்சுமி கண்ணு திறக்க மாட்டேங்கிறா. ஐயோ என்னாச்சு குழந்தைக்கு? ஐயோ பாஸ்கர், குழந்தைக்கு என்னாச்சு பாஸ்கர்? குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலாம், சீக்கிரம் இங்க கொடுங்க. குழந்தைய சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போ. ஐயோ கடவுளே, என்னாச்சு தெரியல, சீக்கிரம் கொண்டு போங்க. பார்த்து பார்த்து போங்க. டேய் சீக்கிரம் வாங்கடா. தெரியல. டேய் வேகமா வாங்கடா. முன்னாடி போடா. வா வா. சார் டேய் டேய் கை போடு. கால்ல இருந்து நவுந்து போடா டேய். அண்ணா குழந்தை காப்பாத்துங்க. கால்ல இருந்து கை எடுங்க. கை எடுங்க. குழந்தை கையில வண்டியில இருந்து கை எடுங்க. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. குழந்தை உசுருங்க. காப்பாத்துங்க. குழந்தை என்ன கொடுறான்? வேகமா கொண்டு போ. குழந்தைங்கடா. குழந்தைய அவன் கொண்டு போறான். பின்னாடி ஓடி வா. போங்க வரேன். டாக்டர் தயவு செஞ்சு காப்பாத்துங்க டாக்டர். கொஞ்ச நேரம் அழாம இருக்குடா, எல்லாம் சரி பண்ணிடலாம். டேய் அழாதீங்கடா, அதான் டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, எல்லாம் சரியாயிடும், அழாதீங்க. குழந்தை எங்கடா? அழாதப்பா, ஒண்ணு இல்ல. கடவுளே, அழாதீங்கப்பா. பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபிட்ஸ் வந்திருக்கு அவ்வளோதான். அப்புறம் கரெக்டான நேரத்துக்கு இந்த பசங்க குழந்தைய கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, அதனால தான் காப்பாற்ற முடிஞ்சது. ட்ரிப்ஸ் ஏறி முடிஞ்சதும் நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போகலாம். நாங்கள் குழந்தைய பார்க்க முடியுமா? நீங்கள் 2 பேரும் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். தொடாதீங்க, ஆனா நல்லா தூங்கிட்டு இருக்க. கடவுளே, என்னதான் இருந்தாலுமா வீட்டில் வந்து குளிக்கிற சுகம் இருக்கே, அது ஒரு தனி சுகம்தாம்மா. நல்ல தலை தொடடா. நம்ம ஊர் தண்ணியா இருந்தாலும் தலையில தண்ணி இருந்தா சளி பிடிக்கும். பார்வதிமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா, எந்த பிரச்சனையும் இல்லாம போகுது. நீ சொல்லாம கொல்லாம வந்ததுனால எதையுமே சரியா சமைக்க முடியல. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே நேரம் ஆயிடுச்சு. கடவுள் புண்ணியத்துல அந்த குழந்தை பொழைச்சிருச்சு. மா, உங்களுக்கு எப்போ நான் ஃபோன் பண்ணாலும் இந்த ஆசிரமத்தை பத்தியும் குழந்தைங்கள பத்தியும் தான் பேசிட்டே இருக்கீங்க. வேற யாருப்பா அந்த குழந்தைங்களுக்காக இருக்காங்க? அந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் போகட்டும், நீ ஏன் மருமகளையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு வரல? அந்த விஷயம் சொல்றதுக்கு தான் இப்போ நான் இங்க வந்திருக்கேன். உங்க மருமக இப்போ 2 மாசம் கர்ப்பமா இருக்கா. அவ இப்போ லீவ்ல இருக்கா, அதான் உங்களையும் அங்க கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அவளையும் குழந்தையும் பார்த்துக்க
நீங்க கூட இருக்கணும்மா. நீங்க மறக்காம என் கூட வரணும். என் பொண்டாட்டிக்கும் இப்போ உங்களோட தேவை ரொம்ப அவசியமா இருக்கு. முதல் பிரசவத்துக்கு இந்த அம்மாவோட உதவி தேவைப்படலையாப்பா? ஏதோ ஒண்ணுமா, உங்களுக்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் நானே கிளம்பிங்க வந்தேன். அப்புறம் பார்வதிமா, நீங்க கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு வர வேண்டாம். பாட்டி 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 வெளியில வாங்க. பாட்டி. என்னம்மா, என்னாச்சு? யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா? பாட்டி, ஆசிரமத்துக்கு யாரோ வந்திருக்காங்க. பாஸ்கரன் ஆசிரமத்துக்கு உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. பார்வதி, நான் இதோ வரேன். பென்னி கிட்ட சொல்லிடு. வாங்கம்மா போலாம். உங்களோட பேர் என்னன்னு சொன்னீங்க? பாஸ்கரன். மிஸ்டர் பாஸ்கரன், நாங்க இங்க எதுக்கு வந்தோம்னா, இந்த ஆசிரமம் ஆர்ஃபனேஜ் கண்ட்ரோல் போர்டோட அங்கீகாரம் இல்லாம நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்ல? இந்த சின்ன இடத்துல இத்தனை குழந்தைகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட சுத்தமே இல்லாம நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் வேற ஒருத்தரோட நிலத்தை அபகரிச்சுக்கிட்டு. ஆசிரமத்தை யார் நடத்துறான்னு சொன்னீங்க? பக்கத்து ஒரு பிலிப் ஃபாதர் ஜார்ஜ் தான் நடத்திக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவர் இறந்து போயிட்டாரு. அவர் யாரா வேணா இருக்கட்டுங்க, இப்படி நடத்துறது லீகல் கிடையாது. இப்போ இருக்கிற நம்ம ரூல்ஸ் படி ஒரு குழந்தைக்கு கொடுக்குற அடிப்படை வசதியாவது நீங்கள் கொடுத்தாகணும். சுத்தமான பெட்டு, கிளீனான டாய்லெட்டு, இதெல்லாம் கொடுக்கணும். எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். என்ன என்ன சார் பிரச்சனை? நீங்க யாரு? நான் இங்க பக்கத்து வீட்டில் தான் குடியிருக்கேன். என்ன பாஸ்கர் பிரச்சனை, என்னன்னு சொல்ல. எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, அதான் விசாரிச்சுட்டு போலான்னு இங்க வந்தோம். இங்க வந்து நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் புரியுது. இந்த ரிப்போர்ட்டை டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டி கிட்ட கொடுத்தா இந்த குழந்தைங்களை எல்லாம் நல்ல முறையில் கவனிச்சுக்கிற விஷயத்த உடனே செய்வாங்க. இதுல 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை ஒரு ஹோம்லயும், 6ல இருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை சில்ட்ரன்ஸ் ஹோம்லயும், அப்புறம் 12ல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்களையும் பொண்ணுகளையும் தனித்தனியா சில்ட்ரன்ஸ் ஹோம்ல சேர்த்து பராமரிக்கிற வேலைகளை உடனே எடுப்பாங்க. சார், குழந்தைங்க இங்கே இருக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா சார்? சாரி, எங்களால இதுல எதுவும் செய்ய முடியாது. நீங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க. இது எல்லாமே இந்த குழந்தைகளோட நல்லதுக்காக தான் சொல்றோம். அப்புறம் இவங்க இங்கே இருந்தா அவங்களுக்கு படிப்பு, 3 வேளை சாப்பாடும் கிடைச்சிரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ செய்யட்டு விடுங்க, தடுக்க வேண்டாம். ஏதாச்சும் குழந்தைங்க தெருவில் பிச்சை எடுத்தா ஒருத்தரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. நீங்க சொன்ன சட்டத்துக்கு கண்ணு தெரியாது. அப்படி இருக்கிறவங்களை ஃபாதர் மாதிரி இருக்கிற ஆளுங்க சாப்பாடும் இடமும் கொடுத்து தங்க வச்சா 100 கேள்வி கேட்டு வந்துருவாங்க. உங்களை மாதிரி அதிகாரிங்க லைசன்ஸ் இருக்கா, சௌகரியம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இவ்வளவு நாளா நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா, எப்படி வாழ்றீங்கன்னு ஒரு ஆளு வந்து கேட்டதில்லை. மிஸ்டர் பாஸ்கரன், நீங்க எமோஷனல்ல ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் இந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும். நாங்க இந்த குழந்தைங்களோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணணும். ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். எல்லாரும் வாங்க, அந்த லைன்ல நில்லுங்க. மேடம், குழந்தைகளோட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிருக்கேன். என்னாச்சுக்கா, எதுக்காக அழறீங்க? உன்னை நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். என்னை விட்டு உன்னை போக விட மாட்டேன். அக்கா அழாதீங்க, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் தான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமா எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க?
என்ன ஸ்ரீமா இது? நீயும் அழுது குழந்தைய அழ வச்சிருவ போல இருக்கே. இல்லம்மா, இவ்வளவு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நாமெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறது என்னால மட்டும் தாங்க முடியுமாம்மா? ஆனா அவங்க அப்படிதானே சொன்னாங்க. உடனே அப்படியெல்லாம் நடக்காது. நம்ம ஏதாவது யோசனை பண்ணி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாமா? நீ கொஞ்சம் கவலைப்படாம இரு. பென்னி, நீ இன்னும் ஒண்ணு சாப்பிடலையேடா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. சாப்பிடுறேன். அம்மா, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஊருக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல? இது வரைக்கும் நீங்க உங்க திங்ஸ் எதையும் பேக் பண்ணியே வைக்கல. கண்டிப்பா நான் அங்க வந்தேதான் ஆகணுமாடா. வயசான காலத்துல இந்த இடத்துல தான் நான் சாகணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் நான் வந்தாலும் என் மனசு பூரா இங்கேயே தான் இருக்கும். அது எனக்கு தெரியும். உங்க வயிற்றுல பிறந்த உங்க பையனான என்ன விடவா அவங்க எல்லாம் பெருசா போயிட்டாங்க. எது நடந்தாலும் சரி, நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க என் கூட வரலாம். ஆனா ஒண்ணு, அம்மாவை பார்க்க வரலையேன்னு நாளைக்கு நீங்க வருத்தப்பட்டாலும் சரி, நான் கண்டிப்பா வரமாட்டேன் சொல்லிட்டேன். தம்பி, இந்தாங்க பேக். பார்வதிமா, அம்மாங்க ரெடி ஆயிட்டாங்களா? அம்மாங்க ஆசிரமம் வரைக்கும் போயிருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராது. அந்த ஆசிரமத்தையும் குழந்தைகளையும் கட்டிக்கிட்டே அழட்டும். பாட்டி, எதுக்காக நீங்க அழுதுட்டே இருக்கீங்க? இன்னைக்கு என் கையால உங்களுக்கு நான் கடைசியா கொடுக்கிற சாப்பாடு. என் தங்கமே, என்ன நீ கோச்சுக்காத. பாட்டி, நீங்க போயிட்டீங்கன்னா நான் இங்க ஒத்தையில தனியாயிடுவேன். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நாங்க என்ன தப்பு பண்ணோம் பகவானே? எங்களை விரும்புற எல்லாரையும் ஒவ்வொருத்தரா எங்களை விட்டு பிரிச்சுக்கிட்டே இருக்க. ரத்த பந்தத்துக்கு முன்னாடி வேற எந்த ஒரு பந்தமும் முக்கியம் இல்லைன்னு பின்னி சொல்லிட்டான். என்னோட குழந்தைங்கள பாஸ்கர் உன் கையில ஒப்படைச்சிட்டு போற. எல்லா குழந்தைங்களையும் நல்லபடியா பாத்துக்கப்பா. பாட்டி, போகாதீங்க பாட்டி, போகாதீங்க பாட்டி, போகாதீங்க பாட்டி, போகாதீங்க அம்மா, அம்மா, வாங்க வாங்க.
ஆசிரமத்துக்கு வரவே மாட்டாங்களா? பாப்பா, அக்காவை பாரு, இங்க பாரு, என்ன பாரு. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்று சொன்னேன், நீங்க எல்லாரும் அதை கேட்பீங்களா? பாஸ்கர் அண்ணா, உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க, நம்ம அதையே பண்ணலாம். அந்த சைல்ட் லைன் அதிகாரிங்க சொன்ன மாதிரி அவங்க எங்க அனுப்புறாங்களோ அங்க நீங்க போய்க்கங்க. செல்லப்பன் தாத்தாவையும் வர்கீஸ் தாத்தாவையும் ஏதாச்சும் முதியோர் இல்லத்துல நான் சேர்த்துடுறேன். இங்க இருந்தா உங்களை பட்னி போடாம கஷ்டப்படுத்தாம இந்த ஆசிரமத்தை நடத்த முடியும்னு எனக்கு தோணவே இல்லை. 3 நேரமும் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உங்களை கஷ்டப்படாம பார்த்துக்க எனக்கு தெம்பு இல்லை பசங்களா. எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றதுதான் நல்ல வழி. ஒரு குடும்பம் மாதிரி இத்தனை நாள் எல்லாம் ஒன்னா இருந்துட்டு இப்ப பிரிஞ்சு போக சொன்னா என்னால முடியாதுன்னா. எங்க இருந்தாலும் என் பசங்க 3 வேளையும் சாப்பிட்றாங்க நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். இந்த பாஸ்கருக்கு அதுவே போதும். வேணாண்ணா, நம்ம பட்டியா இருந்தாலும் இங்கே எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ண்ணா. உங்களை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நம்ம இங்க இருந்து எங்கேயும் போக வேண்டாம். அதுக்கு இனிமே இங்க வழி இல்லப்பா. நம்மளை இங்க இருந்து காலி பண்ணி வைக்க அந்த சிபி எந்த நேரம் வேணாலும் இங்க வருவா. அட கடவுளே, இந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் இனி என்னதான் பண்ணுவேன்? பாஸ்கர் அண்ணா, பாஸ்கர் அண்ணா, பாஸ்கர் அண்ணா, பாஸ்கர் அண்ணா, பாஸ்கர் அண்ணா, பாஸ்கர் அண்ணா. என்னாச்சுமா? பாஸ்கர் அண்ணா, அங்க அங்க அங்க. சிபி, விடு அவங்கள. இங்க இருந்து போடா வெளிய. இந்த நேரத்துல எதுக்குடா நீ குழந்தைங்க ரூமுக்கு போன? என்னது? எனக்கு சொந்தமான என் இடத்துக்கு நான் எப்ப வேணாலும் போவேன். சொல்றேன். ஒரு தடவை நான் சொன்னேன்ல, இனி உங்களை காலி பண்ற ஆர்டரோட நான் வருவேன்னு சொன்னேன்ல. இந்தா ஆர்டர் காப்பி தான். இப்போ உனக்கு புரியுதா யார் இடத்த காலி பண்ணணும்னு? சிபி, நானும் இந்த குழந்தைங்களை விட்ட கண்ணீர்ல இருக்கிற இந்த மண்ணுல ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. அத நீ ஞாபகம் வச்சுக்கோ. சாபம் விடுறியா? இதுலெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அப்புறம் இங்க தங்கிக்கிறதுக்கு வேணா நான் ஒரு வழி பண்றேன். அதுக்கு நீயும் எனக்கு ஒத்துழைக்கணும். நான் அப்பப்ப நைட் இப்படி வந்து போவேன். அப்ப நீ எதுவும் சொல்லக்கூடாது. அப்புறம் இந்த வயசுள்ள பொண்ணுங்களுக்கு வெளிநாட்டுல நல்ல மார்க்கெட் இருக்கு. முயற்சி பண்ணி பார்க்கலாமா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ நினைச்சது நடக்காது. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என் பசங்களுக்கு விஷத்தை கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு செத்து போயிருவேன். அதுக்கு என்ன? இப்ப நான் இங்கிருந்து கிளம்புறேன். அடுத்த தடவை இங்க வரும்போது எனக்கு 2ல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அண்ணா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. நீங்க போய் தைரியமா தூங்குங்க. நான் இங்கேயே தான் நின்னுட்டு இருப்பேன். முடியல, என்னால முடியல ஃபாதர். ஒரு மனுஷன் வாழ்க்கையில அனுபவிக்க கூடாத எல்லா கஷ்டத்தையும் நான் இப்ப அனுபவிக்கிறேன். இனி நான் என்ன பண்றது? இந்த பெண் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு நான் தெருவில் போனா அவங்களோட மானத்துக்கு விலை பேசுவானுங்களே, அதை நான் பார்க்கணுமா? ஸ்லேட்டும் பென்சிலும் பிடிக்க வேண்டிய அந்த கைகள்ல நான் பிச்சை பாத்திரத்தை எடுத்து கொடுக்கணுமா? இல்ல, நான் அதை செய்ய மாட்டேன். எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. நான் அந்த குழந்தைங்களை தூங்க வைக்க போறேன் ஃபாதர். அப்படி தூங்கிட்டோம்னா
நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லைல்ல. அதனால எப்பவும் எந்திரிக்காத மாதிரி நான் அவங்கள தூங்க வைக்க போறேன் ஃபாதர். மீனம்பாளையம் குழந்தைகள் ஆசிரம கொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட கொலையாளி பாஸ்கருக்கு நீதிமன்றம் என்று தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு கொடூரமா குழந்தைகளை கொன்னது இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. அதை மதிப்புக்குரிய ஜட்ஜு கிட்ட அதை சாட்சி ஆதாரங்களோட நிரூபிச்சிருக்கோம். இந்த மாதிரி பப்ளிக் இஷ்யூவான இந்த கேஸ்ல குற்றவாளிக்கு மரண தண்டனை கிடைக்கும்ன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான போர். ஃபாதர், அண்ணா, அந்த ஸ்டார் தான் நம்மளோட ஃபாதர். நம் நாட்டு சட்டத்தை விட இந்த குழந்தைகளுக்கு அன்பும் பாதுகாப்பும் தர ஃபாதர் ஜார்ஜ் மாதிரி இந்த உலகத்தில் வேற யாராவது இருப்பாங்கங்கிற நம்பிக்கையோட இவங்க எல்லாரும் இந்த பயணத்தை தொடர்றாங்க. ஒருவேளை இவங்கள மாதிரி மனிதர்களை நீங்களும் சந்திக்கலாம். அப்படி சந்திச்சிங்கன்னா இவங்களோட வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுங்க.